பிரைஸ் லார்ட். இன்றைய சூழல்ல மனிதன் பல சூழ்நிலைகளை பயத்தோடு கலக்கத்தோடு எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டோடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. ஏனெனில் நாம் சேர்ந்திருக்கிற இடம் சீனாய் மலை அல்ல, சியோன் மலையிடத்திற்கு சேர்ந்திருக்கிறோம். நமக்காக எப்பொழுதும் நன்மையானதை பரிந்து பேசக்கூடிய ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று வார்த்தை சொல்கிறது. சீனாய் மலையில தேவன் இறங்கி வந்த பொழுது அந்த அக்கினி இடிமுழக்கத்தோடு இறங்கும் பொழுது ஜனங்கள் தேவனுடைய மகிமையை மாட்சிமை பார்க்க முடியல. அவங்க பயந்து நடுங்கினாங்க. ஸோ மோசையை பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய அளவிற்கு அந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. அதுதான் சீனாய் மலை அனுபவம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினதுனால நாம் சியோன் மலையிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு எந்தவித பயமும் இல்லை. ஏனெனில் அவருடைய ரத்தம் நம்மளுடைய இருதயத்தை செத்த கிரியைகளை சுத்திகரிக்குதான். ஸோ நம்மளுடைய மனசாட்சியில் இருக்கக்கூடிய எல்லாவித பயம், கவலை, எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு அந்த இருதயத்தை முற்றிலுமாய் சுத்தமாக்கி இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அப்போ நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த துர்மனசாட்சியை நீக்கி போட்டு அந்த ரத்தம் எவ்வளோ விலையேற பெற்றது பாருங்களேன். இப்போ சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய ரத்தத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகிறது. நான் நீதிமான், என்னுடைய எல்லாவித பாவங்களும் சாபங்களும் மரணத்தின் கட்டுகளும் அவருடைய ரத்தத்தினால் நீக்கப்பட்டது என்ற அந்த ஒரு அறிவும் உணர்வும் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது இந்த உலகத்தில் பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். மரணத்தின் அதிகாரி பிசாசை அவர் தன்னுடைய மரணத்தினாலே அடித்தார். அதை தொடர்ந்து வார்த்தைகள் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன் நம்மளால் இன்னைக்கு எதிர்த்து நிற்க முடியலன்னா நம்மளுடைய மனசாட்சியில் பலவித பயம், குற்ற உணர்வு, இது போன்ற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நான் நோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய ரத்தம் கழுவியது என்று திரும்ப திரும்ப நாம் யோசிக்கும் பொழுது என்னுடைய ஆத்துமா முற்றிலுமாய் விடுதலை ஆகிறது. நமக்கு ஒரு தைரியம் பெறுகிறது. பிசாசுக்கு நாம் தைரியமாய் எதிர்த்து நிற்போம். ஏனெனில் அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுனால எந்த இருளுக்கும் நான் அடிமையாக முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ அவருடைய ரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்க, அவருடைய மகிமையை நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க நாம் எல்லாவித காரியங்களையும் ஆண்டவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஸோ ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, அப்பா, உடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் எங்களுக்கு கழுவி சுத்தமாக்கி எங்களுடைய மனசாட்சி ஆண்டவரே தூய்மையாக்கி உம்மிடத்தில் சேர எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கீங்கப்பா. இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித குற்ற உணர்வும், பயமும், கவலையும் நீங்கி சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு அந்த கிருபாசனங்கள் கிட்டி சேருவதற்கு கிருபை கொடுங்க. அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். We are chosen to live a heaven and earth life. பயப்படுவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஆமேன்.